வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வத்த குழம்புக்கு நல்லெண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிப்போம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு கூட உரித்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிப்போம். அது கூடவே வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், இதில் மல்லி மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்பாங்க. அது போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்த இந்த காஞ்ச காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கிறேன். இதில் என்னென்ன இருக்குன்னா கத்திரிக்காய், கொத்தவரங்காய், மாங்காய் இருக்குது. அது போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து திக்கானதும் நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். புளி வச்சு எந்த குழம்பு வச்சாலும் அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தோன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை ஒயிட் ரைஸ், மில்லட் ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம்.